நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறேன் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 348வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. முதலாவது நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முற்றத் துறந்தவரோ உயர்ந்த நிலையினர் ஆவார், அவ்வாறு துறக்காதவரோ மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவார். உதாரணமாக எங்களுடைய கிராமங்களிலே சொல்வார்கள், வாழ்க்கை ஒரு மாய வலை என்று. அந்த பேராசை கொண்ட பெரும் பற்றுக்களை கொண்ட நிலையில்லாதவை பற்றுக்கொண்ட அந்த மாய வலையிலே நாங்கள் சிக்குண்டோமாக இருந்தால் நாங்கள் அந்த துன்பகரமான வாழ்விலே நாங்கள் அகப்பட்டுக் கொள்வோம் என்பதாகவும், இது அனைத்தையும் முற்றுமுழுதாக நாங்கள் துறந்து விட்டோமாக இருந்தால் உயர்ந்த நிலையை அடைவோம் என்பதாகத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. முற்றத் துறந்தவரோ உயர்ந்த நிலையினர் ஆவார், அவ்வாறு துறக்காத மற்றவர் அனைவரும் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவார்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதையும் பார்ப்போமாக இருந்தால், அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களோ உயர்ந்த நிலையை அடைவார்கள், அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமையினும் வலையில் சிக்கியவர்களாக அவர்கள். நம்ம அரைகுறையாக ஒரு சில பற்றுக்களோடு நாங்கள் துறந்து விட்டோம் என்பதாக இருந்தமாக இருந்தால் நாங்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அரைகுறையாக எதுவும் இல்லாமல் நாங்கள் முற்றுமுழுதாக துறந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் ஒரு உயர்ந்த நிலையில் உன்னதமான நிலையில் நாங்கள் அடைய முடியும் என்பதாகவும், அவ்வாறு திறக்காதவர்கள் அவ்வாறு திறக்க முடியாதவர்கள் மற்ற பொருட்கள் மீது மற்ற நிலையில்லாத பொருட்கள் மீது நாங்கள் பற்று கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த அறியாமை எனும் மாய வலையில், அந்த துன்ப வலையில், துன்ப வாழ்க்கையை நாங்கள் சிக்கிக் கொண்டவர்களாக ஆவோம் என்பதாக கலைஞர் உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பையா அவர்களும் ஒரு சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஆசைகளை முழுவதுமாக விட்டுவிட்டவரே நல்வாழ்வுக்கு முயன்றவர், விடாதவரோ மயங்கி புறவி வலைக்குள் அகப்பட்டவர். ஆசைகளை முழுவதுமாக விட்டுவிட்டவரோ நல்வாழ்விற்கு முயன்றவர், விடாதவரோ மயங்கி புறவி வலைக்குள் அகப்பட்டவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் எங்களுடைய மாய வலைக்குள், அதாவது மாய வலை என்று சொல்லப்படுகின்ற பேராசை கொண்ட பெருங்கனவு கொண்ட நிலையில்லாத பொருட்கள் மீது பற்றுக்கொண்ட அதற்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அகப்பட்டு கொண்டோமாக இருந்தால் நாங்கள் மீள முடியாத துன்ப வாழ்க்கைக்குள்ளே, அந்த மாய வலைக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு விடுவோம் என்பதாகவும், இந்த ஆசைகள் அனைத்தையும் நாங்கள் முற்றுமுழுதாக துறந்து விட்டோமாக இருந்தால் நல்லொரு வாழ்விற்கு நாங்கள் முயன்றவர்களாக, நல்ல வாழ்வில் நாங்கள் உள்வாங்கப்படுபவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதாகத்தான் சாலமன் பாப்பா உரையும் அமைந்திருக்கின்றது. நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. ஆசைகளை முழுவதுமாக விட்டுவிட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர், விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டு கொண்டவர், அதாவது துன்பகரமான வாழ்க்கைக்குள் அகப்பட்டு கொண்டவர் என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையில் இன்றைய குரல் நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். அதாவது நாங்கள் துறவு கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முற்றுமுழுதாக எந்த ஒரு சிறியொரு பற்றும் இல்லாதவர்களாக நாங்கள் முழுவதையும் நாங்கள் பற்றுக்களையும் துறந்து விட வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த துறவரத்தை, ஒரு நல்ல உன்னதமான வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கையை, தேவர்களுக்கு மேலான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அடைய முடியும். நாங்கள் ஒரு சில பற்றுக்களோடு நாங்கள் அந்த பற்றுக்களை திறக்காதவர்களாக, நாங்கள் பேராசை கொண்டவர்களாக, பெருங்கனவு கொண்டவர்களாக, ஆசை கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மாய வலைக்குள் ஒரு துன்பகரமான வாழ்வியலை நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. எல்லோருக்கும் உள்வாங்கி நாங்கள் நிலையானவைகளை, நல்லவைகளை நினைத்து நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு இந்த குரல் எங்களுக்கு அடித்தளம் இடும் என்று நினைக்கின்றேன். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.